நண்பா வெல்கம் பேக் டு யூனிக். ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் கிட்ட நீங்க பார்க்க அஜித் மாதிரி இருக்கிறீங்க, நீங்க யார் ஃபேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஓப்பனா நான் தளபதி ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நிஜமாவே தளபதி ஃபேன் தான். ஸோ அதை முன்னாடியே நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த பதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. அண்ட் பேக் டு பேக் இட்டு கொடுத்து இப்போதைக்கு ஹரிஷ் கல்யாண் அவர்கள் டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்களோட பார்க்கிங் படமும் ஒரு நல்ல பேர் வாங்குச்சு. இப்ப லப்பர் பந்து படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். அதுவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் தாண்டி லப்பர் பந்து படத்துக்கு புக்கிங் பயங்கரமா இருக்கு. அதாவது மெய்யழகன் படத்தை விட லப்பர் பந்து படத்துக்கு புக்கிங் பயங்கரமா இருக்கு. தென் அதே மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ரீடைன் பண்ண நிறைய தியேட்டர்ஸ்ல புதுசா ரிலீஸ் ஆன படங்களை விட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு புக்கிங் பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் தளபதி, ஒரு பக்கம் தளபதி ஃபேன்னு ரெண்டு பேருமே தியேட்டர்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு படத்துலயுமே விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணது கோ இன்சிடென்ட். அண்ட் கூடுதலா தளபதிக்குமே லப்பர் பந்து படத்துல அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. கேப்டனுக்கு அப்புறம் தளபதி ரெஃபரன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கும். அண்ட் இந்த லப்பர் பந்து படத்தை தளபதி பார்த்துட்டு டீமை கூப்பிட்டு பாராட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல படம் அப்படின்றத தாண்டி தளபதி ஃபேன் நடிச்சிருக்காரு. நிறைய தளபதி ரெஃபரன்ஸும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தளபதிக்குமே ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மகாராஜா படத்தோட இயக்குனரை மீட் பண்ணி பாராட்டின மாதிரி லப்பர் பந்து படத்தோட இயக்குனருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.